ஐபிசி தமிழ் செய்திகள். கடந்த ஆட்சி குழப்பம் ஏற்பட்டாவிட்டால் நாட்டின் பாரிய கடன் சுமைகளில் பெரும்பாலானவை குறைக்கப்பட்டிருக்கும் என்று பிரதமர் ரணில் விக்ரமசிங்க சற்று முன்னர் அதிரடியாக தெரிவித்தார். அத்துடன் ஜனநாயகத்தை வென்றெடுத்தது போல பொருளாதாரத்தையும் நமது அரசாங்கம் வென்றெடுக்கும் என அவர் குறிப்பிட்டார். இன்றைய தினம் நாடாளுமன்றம் கூடியுள்ள நிலையில் பிரதமர் ரணில் மேற்படி கூற்றை வெளியிட்டுள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் மஹிந்த ராஜபக்ஷ நேற்றைய தினம் அறிக்கையொன்றினை வெளியிட்டிருந்தார். அதில் நாட்டின் பொருளாதாரம் எந்த நேரத்திலும் பாரிய வீழ்ச்சி நோக்கி செல்லலாம் என எச்சரிக்கை விடுத்திருந்தார். அத்துடன் இந்த அரசாங்கத்தால் கொண்டுவரப்படவுள்ள புதிய அரசமைப்பு நாட்டின் தேசிய பாதுகாப்புக்கு குந்தகமாக அமையும் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். மஹிந்த ராஜபக்ஷவின் மேற்படி எச்சரிக்கைக்கு பதிலளிக்கும் முகமாகவே பிரதமர் ரணில் விக்ரமசிங்க இவ்வாறு கூறினார். கடந்த 52 நாட்கள் ஆட்சி குழப்பம் ஏற்பட்டிருக்காவிட்டால் நாட்டின் பெரும்பாலான கடசுமை குறைக்கப்பட்டிருக்கும் என ரணில் கூறும் போது மஹிந்த ராஜபக்ஷ அமைதியாயிருந்து அவரது உரையை கேட்டுக் கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்காக ஐபிசி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணுமா? அப்போ கீழே இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க.